ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா விலாக். இன்றைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவரொட்டியில் ஒரு சுவரொட்டி பிரட்டல் கறி வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை போடுவோம். ஓகே, அடுப்பு போட்டாச்சு. இப்போ சட்டியை வச்சுட்டேன். சட்டி கொஞ்சம் காயட்டுமே. இன்றைக்கி சுவரொட்டி பிரட்டல். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுவோம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இந்த சட்டியில் செய்கிறேன் காய்ஸ். ஓகே, இப்போ கடுகு சீரகத்தை போடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்க மாதிரி நல்லா பிரட்டுவோம். ஏன்னா இது சில்வர் சட்டியில் நான் செய்கிறதுல கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நானும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை இவ்வளோத்தையும் இருக்க போகும். இப்போ நல்லா வதக்கும். செய்து சாப்பிட்றீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு சுவரொட்டி பிடிக்கும், சில பேருக்கு சுவரொட்டி பிடிக்கும். இந்த கஸ்டண்டுக்கு சுவரொட்டியோட நல்ல விருப்பம். அண்ணி இன்றைக்கி ஆட்டுக்கறி கீழே வைக்கிறான். நான் இந்த அடுப்பில் மேலே ஹஸ்பண்டுக்கு சுவரொட்டி வைக்கிறேன். சொன்னேன், இன்றைக்கி நீ வச்சுட்டாண்டதால் நான் இன்றைக்கி சுவரொட்டி செய்கிறேன் காய். நல்லா வெங்காயம் வதங்க வேணும். ஏன்னா அடுப்பை நான் லோவில் தான் பெற்றுருக்கிறேன். இந்த சட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு நகைக்கடையில் தந்ததை என்னது அக்ஷய திருதியைக்கு போய் ஜுவல்ஸ் ஒன்று வேண்டோன்னு தானே அந்த சொன்னதால் வேண்டினாங்க. அப்போ எனக்கு 3 சட்டி இதே மாதிரி தந்ததை அண்ணா. நகைக்கடைக்கு போனால் அவர்களெல்லாம் எல்லாம் வேண்டுறது. அப்போ அவர் எங்களுக்கு பிள்ளைகளும் நாங்கள் சுவரொட்டியையும் உருளைக்கிழங்கையும் உண்டா போடுவோம். சுவரொட்டியையும் உருளைக்கிழங்கையும் போடுறோம். ஏண்டா உருளைக்கிழங்கு மசிஞ்சு நல்ல ருசியாக இருக்கும். சுவரொட்டியை நல்ல பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுவும் கிழங்கும் ஒனியனும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போ இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ வாட்டர் ஊற்றி நாங்கள் ஒரு 10 மினிட்ஸுக்கு சரியா வாட்டர் ஊற்றுவோமா? ஓகே, அதான் சொல்லிட்டா. ஓகே, ஊற்றிட்டு இப்போ நாங்கள் மூடி விடுவோம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திறந்து பார்ப்போம். சுருதான் பிண்டாலுமா சுருது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவரொட்டி நல்லா வெந்துட்டுது. அதை விட கிழங்கு நல்லா மசிஞ்சிட்டுது. இப்போ கொஞ்சம் திறந்து விடுவோம் நாங்கள். ஏன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் தானே. அப்போ தண்ணி வத்தும் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் திறந்து விடுவோம். தண்ணி வத்தட்டும் காய்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் கிடக்குது. இப்போ நாங்கள் அடுத்தடுத்து பூகளெல்லாம் போடுவோம். சரியா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாதிரி. அப்போ இப்போ இஞ்சி பூண்டை போடுறோம். சரியா, இருந்தால் இப்போ தண்ணி இருக்கிறதுல இஞ்சி வெந்து நல்ல ஒரு வாசனையை தரும். நான் ஒனியனோட கூட மறந்துட்டேன். அதனால நாங்கள் இப்போவே போட்டோன்னா நல்ல வாசனை இருக்குது. இப்போ கொஞ்சம் இஞ்சி போட்டதில் கொஞ்சம் சட்டியை மூடி விடுவோம். ஒரு 1 மினிட்டு காணும். இஞ்சி போட மறந்துட்டீங்களான்ட்டு சொன்னால் அவிய விட்டதோட இஞ்சியை போடுவோம். இஞ்சியை போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு மூடி விட்டிங்கன்னா இஞ்சி வாசனை அப்படியே மூக்கத்தில் இருக்கும். வதக்கிறதை விட இஞ்சி இந்த வாசனை இப்போ மூக்கத்தில் இருக்கும் பாருங்க. உண்மையாகவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. என்ன தாரா செம்மையாக இருக்குது.
இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாசனையாக இருக்கணுங்க. வா இப்போ வந்து குட்டியாக வந்து காட்டுங்க. இது பாருங்க, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சு சோறுட்டியெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ வந்து வெட்டி வச்ச குட்டியாக 2 தக்காளி பழம் அதை போடுவோம். ஏன்னா தக்காளி பழமும் தண்ணி பழமாக இருக்கிறத நாங்கள் தக்காளியை போட்டு நல்லா வதக்குவோம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கறி வைக்கிறீங்க? நான் எங்கள் ஹஸ்பண்ட் கல்யாணம் கட்டினா உடனே தான், கல்யாணம் கட்டினா பிறகு தான் நான் சோறுட்டி சாப்பிட வலிக்கிறேன்னா. முதல்ல ஆட்டு வச்சு மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்போ இவன் சொன்னார், இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்க. இப்போ அதை தான் நான் வெட்டிங் பண்ண புதுசில் அதை தான் சமைக்கிறேன். அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு எனக்கு பிடிச்சி கொண்டுக்குது. அப்போ பிறகு நான் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஒயில் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு அந்த இறைச்சி கூட்டு வாசனை, ஆட்டுட வாசனை தான் இருக்கணும். அது தூள் கொஞ்சமாக போடணும். அப்படி கொஞ்சம் இது அப்போ எனக்கு தான் அவரை பற்றி முழுசாக தெரியும். அப்போ அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் இப்போ வந்து திறப்போம். ஓகே, இப்போ வந்து தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுது. அந்த வாசனையாக இருக்குமே. அது வந்து தூள் எடுத்து வச்சுருக்க தேவையான தூளை போடுவேன். நான் 2.5 ஸ்பூன் தூள் போடுறேன். ஒரு கொஞ்சமாக ஒரு துளி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோத்தையும் நல்லா கிளறுவோம். இந்த தூள் வாசனை போகும் வரைக்கும் நல்லா கிளற வேணும். அதுக்குள்ள தான் நாங்கள் பால் விடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி கூடு மசாலா தான் போடுறேன். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் மசாலா போடணும். சொன்ன நேரத்துக்கு வந்து இந்த மசாலாக்கள் போடுறது பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு கிளறுவேன். சில பேர் வந்து பால் விட மாட்டாங்க, இப்படி பிட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, பால் கொஞ்சம் வேணும். இது வந்து பால் எடுத்து வச்சுக்கிறோம். பால் நக்கி பால். ஓஹோ, செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு காணாது. ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி விட்டுட்டு பார்ப்பேன். இப்போ வந்து திறந்து பார்ப்போம். பாருங்க கறி எப்படி பொறிச்சு போட்டிருக்காங்க. இந்த பாருங்க சூடாக நாங்கள் கொஞ்சம் பிடட்டல் அண்டம் இல்லாமல் தண்ணி அண்டம் இல்லாமல் தான் வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டோம்னா சரி. இப்படியே சாப்பிட்டா தான் ஒரு ருசி ஒன்று இருக்கும் உண்மையாகவே. இது கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு திறந்து விடும். பார்த்தீங்களா சுவரொட்டி கம்மியாக வந்துடுது. சரியா, இப்போ நாங்கள் இறக்கிட்டு உங்களுக்கு பிளேட்டில் இதில் டிஷ்ஷில் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போடுவேன். பிளேட்டில் ஒரு டிஷ்ஷில் காய்ஸ் ஃபைனலி இதுதான் இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. போடுங்க, சுவரொட்டியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சுடியாக கொதிக்கும். பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்லா
சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கிளம்பும் சாப்பிட பார்க்குறேன். உண்மையாக கிழமைக்கு ஒரு நாள் சூரோட்டி செஞ்சு சமைச்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க. அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களுக்காண்டி நான் தரேன். பாய்.